ஓம் சாய்ராம் நற்பவி ஆறுமுகம் அருளிடும் மனதினும் ஏறுமுகம். நான் மாரிமால் சரவணன் பேசுகிறேங்க. இன்றைய வீடியோ பதிவு நேற்றைய வீடியோ பதிவுடைய தொடர்ச்சியை தான் பார்க்க போகிறோம். அதாவது பழனி முருகன் ராக்கால சந்தனம் நிகழ்த்திய அற்புதம் கேட்டு எல்லாரும் மெய்மறந்து போயிட்டீங்க, கண் கலங்கிட்டீங்க. உங்களுடைய அந்த கருத்துக்களை கேட்கும்போது அந்த அளவுக்கு மெய்சிலிர்ப்பாக இருந்தது. உண்மையிலே அந்த பதிவுக்கு சொல்லும் போதும் எனக்கும் அப்படி தான் இருந்ததுங்க. இன்னும் பல அற்புதங்கள் அந்த சந்தனம் நிகழ்த்தி இருக்குது. அதை தான் நான் நம்ம இன்றைய வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். கட்டாயம் வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். முருகனுடைய அருளையும் அற்புதத்தையும் நாம் எல்லாரும் கேட்க புண்ணியம். அதை நம்ம மற்றவங்களுக்கு சொல்கிறதும் நமக்கு புண்ணியத்தை சேர்க்கோங்க. சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த அற்புதமும் மைத்திரி சகோதரியின் மூலமாக தான் நடக்குது. அதாவது இவங்க என்னைக்கோ பழனிக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க. அப்போ இவங்க கைக்கு சந்தனம் கிடைச்சிருக்கு. அதை கொண்டு மடிச்சு பூஜை அறையில வச்சிருக்கிறாங்க. வச்சவங்க அதை சுத்தமா மறந்துட்டாங்க. வச்சதே அவங்க சுத்தமா மறந்துட்டாங்க. திடீர்னு ஒரு நாள் பூஜை அறையை ஏதோ நம்ம சுத்தம் பண்ணும் போது கவனிக்கிறாங்க. இவங்களுக்கு அந்த சந்தனம் கிடைக்குது. அப்போ ஆனா இது வரைக்கும் ஒரு விஷயம் சொல்லட்டுமா, இவங்களுக்கு முதல் முறையா கொண்டு போய் கொடுத்தாங்க பாருங்க, அந்த சந்தனத்தின் மூலமா இந்த 2 அற்புதம் நடந்தது இவங்களுக்கு தெரியவே தெரியாது. நான் கேட்டேன். அப்ப அண்ணா சொன்னாரு அவங்களுக்கு தெரியவே தெரியாதுமா, நான் சொல்லவும் இல்லை அப்படின்னாரு. ஏன்னா எப்பயோ ஒரு முறை அவங்க கோயிலுக்கு வரவங்க, அப்படி இருக்கும்போது நம்ம எதையும் சொல்ல முடியாதுல்ல. அதனால அவங்களுக்கு இந்த அற்புதம் தெரியாது. அப்போ இவங்க சுத்தம் பண்ணிட்டு இருக்கும்போது திரும்பவும் அந்த சந்தனம் கிடைக்குது. அப்போ திரும்பவும் அவங்க மனசுக்குள்ள ஒரு விஷயம் ஒண்ணு ஓடுது. என்னன்னா, இந்த சந்தனத்தையும் கொண்டு போய் நீ மாரியப்பன் கிட்ட கொடு அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அது முருகன் தான் சொல்றாரு போல இருக்கு. இவங்களும் அதே போல என்ன பண்றாங்க, இந்த சந்தனத்தை எடுத்துக்கிட்டு கோவிலுக்கு போறாங்க. கோவிலுக்கு போய் பார்த்ததும் அண்ணா இல்ல, ஏதோ ஒரு வேலை விஷயமா வெளியே இருக்காரு போல இருக்கு. போன் பண்ணி, அண்ணா இந்த மாதிரி கோயிலுக்கு வந்திருக்கிறேன்னா உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு பொருள் கொடுக்கணும் அப்படின்றாங்க. சரிம்மா, நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு என்ன பண்றாருன்னா, அன்னைக்கு மறுநாள் அமாவாசையாம். இந்த பூசணிக்காய் தேங்காய் இதெல்லாம் முன்னாள் வாங்கிட்டு வந்துருவாரு போல. அதை வாங்கறதுக்காக கடையில நின்றுட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு அவருக்கு என்னன்னா, தெரிஞ்சவங்க 2 பேர் வராங்க. வந்ததும் என்ன சொல்றாங்க, இந்த பொருள் எல்லாம் இங்க கடையில சொல்லியிருக்கேன், இதெல்லாம் நீங்க வாங்கிட்டு நீங்க கோவில கொடுத்துருங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, ஒருத்தவங்க நமக்காக வெயிட் பண்ணக்கூடாதுங்க, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, வேக வேகமா வண்டி எடுக்கிறாரு. வண்டி எடுக்கும் போதே காலில் அடிபட்டுருச்சு. காலில் அடிபட்டு கொஞ்சம் பிளட் வர அளவுக்கு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க, ஏன் என்ன விஷயம், எதுக்கு இவ்வளவு பதட்டமா போறீங்க, பொறுமையா போங்க, நிதானமா போங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தண்ணியெல்லாம் கொடுத்து அவரை ஆசுவாசப்படுத்திட்டு அதுக்கப்புறமா அவர் திரும்பவும் கோவிலுக்கு வராரு. அதாவது ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுல எத்தனை இடைஞ்சல்கள்லாம் வருது பாருங்க. வந்ததுக்கு அப்புறம் இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி ரொம்ப நாளுக்கு முன்னாடி நான் வீட்டுல சந்தனம் வச்சிருக்கேன் போல, எனக்கே தெரியல, இப்பதான் கிடைச்சதுங்கண்ணா, இந்த சந்தனம் நீங்க யாருக்காவது கொடுத்துருங்க, ரொம்ப உடம்பு முடியாம யாராவது வருவாங்க, அந்த மாதிரி வரவங்களுக்கு நீங்க இதை கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பியாச்சு. அப்ப இவர் என்ன பண்றாரு, திரும்ப அந்த சந்தனத்தை எடுத்து முருகனுடைய அந்த வெற்றிவேலவன் முருகனுடைய பாதத்துல வச்சாச்சா, முடிஞ்சிருச்சு. மறுநாள் ஒருத்தங்க வராங்க. இதை சொல்லி வச்ச மாதிரியே நடக்குது பாருங்க. என்ன நடக்குதுன்னா, அவங்க துபாய்க்கு போகணும் போல இருக்குங்க. அவங்க இப்ப மதுரையில இருக்காங்க. 2 நாள் அவங்களுக்கு ஃபிளைட்டு. இந்த மாதிரி தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க, அவங்களுக்கும் மஞ்சக்காமால கிட்டத்தட்ட 4 வருஷமா இருக்கு. அவங்களுக்கு கிட்னி டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டும் இருக்கிறாங்க. ரொம்ப கொடுமையான நோய்ங்க. இந்த சின்ன குழந்தைங்களாம் அந்த நோயில வதையறாங்க பாருங்க. ஏன்னா அது மொத்த ரத்தத்தையும் எடுத்துட்டு திரும்ப போடுவாங்களாம். அது ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, அதை நினைச்சாலே அவ்வளவு கஷ்டமா இருக்கு. இப்படிதான் அதெல்லாம் தாங்கிட்டு அவங்க இருக்கிறாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அந்த கிட்னி டயாலிசிஸ்ன்றது அவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு வலி வேதனைன்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது 4 வருஷமா இதை அந்த சகோதரிக்கு நடந்துகிட்டு இருக்கு போல. அந்த சகோதரி துபாய் வெளியூர் போகணும் போல இருக்குங்க. அதனால தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வெற்றிவேலன் கோயிலுக்கு போங்க, அங்க முருகனோட பாதத்துல வச்சு நம்ம மாரியப்பன் அண்ணா விபூதி கொடுப்பாரு, அந்த விபூதியை கொண்டு எப்படியாவது என் கையில சேர்த்துருங்க, அதுதான் எனக்கு மிகப்பெரிய அருமருந்து, அதை எடுத்துட்டு நான் ஊருக்கு போறேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க போல. இது 4 வருஷமா கிட்னி டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இவங்களுக்கு ரொம்ப நாளா கிட்னி தேடிக்கிட்டும் இருக்கிறாங்க. கிட்னி ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஆனா அவங்களுக்கு ஏத்த மாதிரி மேட்சான மாதிரி கிட்னி கிடைக்கவே இல்லை. அதனாலதான் இவங்க இவ்வளவு வலி வேதனையில இவங்க இந்த பக்கம் இருக்காங்க. சரி, இந்த விபூதியாவது நம்ம வாங்கிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்காங்க. யாரோ ஒரு தம்பி கேட்கிறாரு, இந்த மாதிரி விபூதி கேட்டாங்கன்னும் போது இவர் விபூதி எடுக்கும் போது தான் தோணுது, நாம ஏன் இவங்களுக்கு இந்த சந்தனத்தை கொடுக்க கூடாது அப்படின்னு அண்ணா என்ன பண்றாரு, இந்த சந்தனத்தை எடுத்து கையில கொடுத்து, தம்பி இதை நீங்க கொரியர் பண்ண போறீங்களா, கொண்டு போறீங்களான்னு கேட்கிறாரு. ஆமாங்க, நான் கொரியர் தான் பண்ண போறேன் அப்படின்றாரு. இல்லப்பா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள், இது சந்தனம், இது எப்படியாவது நீங்க பத்திரமா கொண்டு போய் அவங்க கையில சேர்க்க முடியுமா அப்படின்றாரு. இவர் சொல்றதை வச்சு அவருக்கு என்ன நினைச்சாருன்னு தெரியல, கொரியர்லாம் வேண்டாம், நான் நேரடியா கொண்டு போய் கொடுக்குறேன் அப்படின்னு அவர் என்ன பண்றாரு, அந்த சந்தனத்தையும் விபூதியும் எடுத்துட்டு அவர் நேரடியா மதுரைக்கே போறாரு.
அங்கே போனதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான சந்தனம், முருகனை மனசார நினச்சிக்கிட்டே இந்த சந்தனத்தை எடுத்துக்குமா, இந்த விபூதி எடுத்துக்கிட்டு நீ வந்து ஊருக்கு கிளம்பி போமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு அவங்க என்ன பண்ணுறாங்க, ரொம்ப பயபக்தியோட அந்த சந்தனம் எடுத்துக்கிட்டாங்க. ஒரு 2 நாள் ஆகுதுங்க. திரும்ப ஒரு முறை போய் நம்ம டயாலிசிஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதனால இவங்க அதுக்கான வேலைகள் பார்த்துட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டல் போயாச்சு. இந்த 2 நாளுக்கு அப்புறம் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஒரு இன்ப அதிர்ச்சி அவங்களுக்காக காத்திருக்கு. அது என்னவா இருக்கும் நீங்களே சொல்லுங்க. 4 வருஷமா கிடைக்காம இருந்த இந்த கிட்னி அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. சொல்லும் போது அப்படி ஒரு மெய்சிலிர்ப்பா இருந்தது. என்ன ஒரு அற்புத அதிசயம். 4 வருஷமா இவங்க அந்த வலி வேதனையில பட்டுக்கிட்டு இருக்காங்க, கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. 4 வருஷமா தேடிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த மேட்ச் ஆன மாதிரி அந்த கிட்னி கிடைக்கல. இந்த சந்தனத்தை சாப்பிட்ட அடுத்த 2வது நாளே அவங்க இவ்வளோ நாள் தேடிக்கிட்டு இருந்த அந்த கிட்னி கிடைச்சிருச்சு அப்படின்னு வந்து டாக்டர் சொல்றாங்க. அதுக்கு அடுத்த உடனே அவங்களுக்கு ஆப்ரேஷனும் நடக்குது. ஆப்ரேஷனும் நல்லபடியாக நடந்து முடியுது. கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஆயிடுச்சு. அவங்க கிட்ட பேசவே முடியல, ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா நேரடியாக நம்ம மாரியப்பன் அண்ணாவே இந்த தகவல் எல்லாம் தெரியுது. அவங்க வந்து ஃபோன் பண்ணி ரொம்ப கண்ணீர் விட்டு அழுதுருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்து விட்ட அந்த சந்தனம் சாப்பிட்ட மறுநாளே 2வது நாளே எனக்கு வந்து கிட்னி வந்து கிடைச்சிருச்சுன்னா எனக்கு ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி எனக்காக வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க கண்ணீர் விட்டு அழுதுருக்காங்க. நிச்சயமாக நான் வேண்டிக்கிறேம்மான்னு அண்ணா சொல்லியிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு ஆப்ரேஷன் நல்லபடியாக நடந்து முடிஞ்சு ஒரு 10 நாளுக்கு அப்புறம் அண்ணனும் ஃபோன் பண்ணி அவங்களுக்கு பேசியிருக்காரு. இப்போ நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. எவ்வளோ அற்புத அதிசயங்கள் இந்த சந்தனம் நிகழ்த்தி இருக்கு. யாருக்கு எந்த நேரத்தில் என்ன கிடைக்கணும், அது யார் மூலயமா கிடைக்கணும் அப்படின்றதெல்லாம் யார் முடிவு பண்றா? முருகப்பெருமான் தானே. அப்படி அதே போல நடந்தா இன்னும் ஒரு அற்புதமும் சொல்றேன் கேளுங்க. அண்ணா வந்து அந்த சந்தனம் கொடுத்தாரு, அதுலேயும் வந்து கொஞ்சம் வச்சிருந்துருக்கிறாருங்க. அந்த சந்தனம் யாருக்காக போக போகுதுன்றத நான் சொல்ல கேளுங்களேன். மறுநாள் வந்து ஒரு அம்மா ஒருத்தவங்க வராங்க. அவங்களுடைய மகனுக்கு ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் ஆகி, பெயர் வந்து ஜெகதீஷுங்க, பெரிய ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி நம்ம சேனல்லாம் ஆரம்பித்த கையிலேருந்தே எனக்கு தெரியும். அந்த தம்பிக்காக வேண்டி எல்லாரும் நம்ம கூட்டு பிரார்த்தனையும் நம்ம செய்திருக்கிறோம். படுத்த படுக்கையாகவே இருக்கிற அந்த பிள்ளைய எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு தாய் இந்த உலகத்தில் இருப்பாங்களான்னு தெரியல. அப்படி வந்து கண்ணும் கருத்துமாக அந்த தாய் வந்து அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டு வராங்க. செலவுகளும் அதிகமாக இருக்குது. இதையும் தாண்டி முருகன் இருக்காரு, சரி பண்ணி என் பிள்ளைய கொடுத்துருவாருன்ற நம்பிக்கையில் அவங்க காலம் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். நம்ம பதிவு மூலம் சொன்ன இல்லையா, நம்ம வெற்றிவேலவன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க ஒரு முறை அப்படின்னு. அம்மா வந்து அந்த கோவிலுக்கு வராங்க, நம்ம வேலவனை பார்க்க வராங்க. அங்கே பார்த்ததும் மனமுருக வேண்டிக்கிறாங்க. வேண்டிக்கும் போது ஏன்னா ஒரு பெரிய ஆப்ரேஷன் வருகின்ற வெள்ளிக்கிழமை அன்று செய்ய இருக்கிறதுனால, முருகா எனக்கு எல்லாம் நல்லபடியாக செய்து கொடுப்பா, என் பிள்ளை அதுக்கப்புறமாவது எழுந்து நடமாட வெய்யி அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறதுக்காக அந்த கோவிலுக்கு வந்திருக்காங்க. அப்போ அவங்க வேண்டிக்கிட்டே இருக்கும்போது முருகன் மீது வைத்திருந்த பூ ஒன்று சரிஞ்சு அழகாக விழுந்திருக்கு. மனசுக்கு நிறைவாக இருந்திருக்கு. சரி ஏதோ ஒன்று சொல்கிறாரு முருகர், நல்லபடியாக அந்த ஆப்ரேஷன் முடியும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி அம்மா வந்து அங்கேருந்து கிளம்பும்போது அப்போ மாரியப்பன் அண்ணா என்ன சொல்கிறாருன்னா, அம்மா கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தனம் கொஞ்சம் இருக்குல்லையே, அந்த கொஞ்சம் சந்தனத்தை எடுத்து அம்மா கையில் கொடுத்து, இந்த சந்தனத்தை தம்பியோட வாயில் போட்டுருங்க, அதுக்கப்புறமா நீங்கள் ஆப்ரேஷனுக்கு கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு அம்மாவும் அதன்படியே செய்கிறாங்க. சந்தனம் வந்து வாயில் வச்சாச்சு. ஏன்னா தம்பி வந்து படுத்த படிக்காக தான் இருப்பாங்க. தம்பியை கூட்டிகிட்டு இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயாச்சுங்க. இது வந்து போன வாரம் நடந்த ஒரு விஷயம் இது. அப்போ போனதுக்கப்புறம் டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்க்குறாங்க. அப்போது டாக்டர் வந்து ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியமாக ஒரு விஷயம் சொல்கிறாரு. என்னென்னா, நாம் வந்து ஒரு பெரிய ஆப்ரேஷன் செய்யணும்னு சொன்னேன் இல்லையம்மா தலையில், அது இப்போதைக்கு தேவையே இல்லை. அவ்வளோ பெரிய ஆப்ரேஷன் செய்தே ஆகணும்னு சொன்ன டாக்டரு, ஆனால் இப்போதைக்கு அந்த ஆப்ரேஷன் தேவையே இல்லை, அது இல்லாமலே வந்து நிறைய மாற்றங்கள் இருக்குது, அதனால் நம்ம அந்த ஆப்ரேஷனே வேண்டான்னு தள்ளி போட்டுட்டார். அதாவது வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டாராம். இவங்களுக்கு அந்த அதிர்ச்சியிலேருந்து மீண்டே வர முடியல. ஏன்னா அது ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் பாதிக்கு பாதி தான் சொல்லியிருந்தாராம். அவ்வளோ ரிஸ்க்கான ஒரு ஆப்ரேஷன் வேண்டவே வேண்டான்னு சொல்கிறாங்களேன்னு இவங்களுக்கு வந்து அந்த அதிர்ச்சியிலேருந்து மீண்டு வரல. உடனே மாரியப்பன் அண்ணாவுக்கு வந்து ஃபோன் அடித்து சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சந்தனம் தான். அந்த சந்தனத்தை நான் கொண்டு வந்து கொடுத்ததுக்கு அப்புறமா தான் டாக்டர் வந்து 2 நாள் டெஸ்ட் எடுத்தது இப்படி ஒரு விஷயம் சொல்கிறாரு. ஆனால் இதை தாண்டி இன்னும் ஒரு சின்ன ஆப்ரேஷன் மட்டும் இருக்குது. ஆனால் அது வந்து பயப்படுறதுக்கு தகுந்த மாதிரிலாம் இல்லை. அதனால் அந்த ஆப்ரேஷன் வருகின்ற வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வச்சுருக்காங்க. எனக்கு இதுவே போதும், என் முருகன் வந்து எனக்கு இவ்வளோ ஒரு அற்புத அதிசயம் நிகழ்த்தியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவ்வளோ மனமுருக. இது எல்லாமே நான் பதிவு எடுத்ததுக்கப்புறமா எனக்கு தெரிஞ்ச தகவலுங்க. அதனால தான் நான்
நான் உங்களுக்கு வாய்ஸ் பதிவு மூலமா கொடுக்குறேன். முருகர் வந்து இனி இதையும் சொல்லு அப்படின்னு எனக்கு வந்து சொல்கிறாரு. பார்த்தீங்களா எவ்வளோ அற்புத அதிசயங்கள் அந்த சந்தனமானது. ஆனால் முழு நம்பிக்கை இருக்கணுங்க, முழு நம்பிக்கையும் முழு பக்தியும் இருக்கணும். நமக்கான கர்ம வினைகள் வந்து எவ்வளவு இருந்தாலும் நாம் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம வந்து நல்ல முறையில் இருக்கிறோம். முன் ஜென்மத்தோட பாவ வினையின் மூலமாக இப்போ கஷ்டப்படலாம். ஆனால் இப்போ நம்ம வாழக்கூடிய இந்த நாட்களில் நம்ம வந்து முருகனை சதா நினச்சிக்கிட்டு இருக்கோம், நம்ம மனசு தூய்மையாக இருக்குன்றத பட்சத்தில் முருகர் கண்டிப்பாக நமக்கு அருள்பாலிப்பார். அப்படி தான் அந்த மகனுக்கு வந்து இப்போ வந்து ஆப்ரேஷன் வந்து சின்ன ஆப்ரேஷன் மட்டும்தான், பெருசு எதுவும் தேவையே இல்லை அப்படின்னு சொல்கிற நிலைமைக்கு கொண்டு போயிருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அந்த ஜெகதீஷ் தம்பிக்காக வேண்டி நாமும் வந்து ஒரு முறை கூட்டு பிரார்த்தனை வேண்டிப்போம். வருகின்ற வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அந்த ஆப்ரேஷன் நல்லபடியாக நடந்து முடியணும், சீக்கிரமாக அவர் எழுந்து நடமாடணும், அந்த தாயின் மனசை குளிர வைக்கணும் அப்படின்னு முருகப்பெருமானிட்டு நம்ம எல்லாரும் வேண்டிப்போம். நம்ம பழனி ஆண்டியுடைய இந்த அற்புதமான இந்த சந்தனம் எவ்வளோ பேருடைய நோய்களை தீர்த்து நலமோடும் வளமோடும் வாழ வைக்குது அப்படின்னு இது கேட்கும் போதே எவ்வளோ மெய்சிலிருப்பாக இருக்குல்ல. இந்த அற்புதம் வந்து நான் இன்னைக்கு சொன்னதுல மிகப்பெரிய ஒரு பாக்கியமா நினைக்கிறேன். இதன் மூலமா எத்தனையோ பேருக்கு இது ஒரு தகவலா தெரிஞ்சு நீங்களும் பழனிக்கு போங்க, அதிகாலையில முருகப்பெருமான தரிசனம் பண்ணுங்க, உங்களுக்கும் அந்த சந்தனம் வந்து கிடைக்கணும். ரொம்ப நோய்வாயில வதைப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு முருகனை இப்ப சந்தனம் கிடைச்சது, நாங்க வாங்கினோங்க சாப்பிட்டாங்க எனக்கு எதுவும் ஆகலைங்க அப்படின்னு தான் சொல்லக்கூடாது. அந்த சந்தனம் நமக்கு கிடைக்கிறதே மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அப்படி இருக்கும்போது முழு நம்பிக்கை இருக்கணும். ஒரே ஒரு எல்லளவு கூட நீங்க அதுல நடக்குமா நடக்காதான்ற எண்ணம்லாம் வரக்கூடாது. முருகப்பெருமான் நமக்கு கையில கொடுத்துட்டாரு, இதுக்கப்புறம் எனக்கு எல்லாமே நல்லதே நடக்கும்ன்ற முழு நம்பிக்கையோட அந்த சந்தனத்தை வாங்கி சாப்பிடுங்க. நிச்சயமா உங்களுடைய நோய்கள் 100% குணமாகும். இவ்வளவு அதிசயமிக்க இந்த அற்புதத்தை சொல்லணும்ன்றதான் முருகனுடைய உத்தரவா இருந்து இன்னைக்கு நான் சொல்லியிருக்கேன். இதுல இன்னும் கூடுதல் விசேஷம் என்னன்னா, எனக்கு மைதிலி சகோதரி மூலமா நடந்ததுல அதுக்கு இன்னும் ஒரு காரணமும் இருக்கு. என்னன்னா, அவங்க வீட்டுல யாருமே பழனி ஆண்டவர் கோலத்தை வீட்டுல வச்சு சிலைய வழிபாடு செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் யோசிப்பீங்க, கொஞ்சம் பயப்படுவீங்க. இவர் எப்படிங்க வீட்டுல வச்சு வழிபாடு செய்யறது அப்படின்லாம் நீங்க எத்தனையோ பேர் பயந்துருக்கலாம்ல. ஆனா பழனி ஆண்டிய மட்டும்தான் நான் வந்து சிலையா வீட்டுல வைப்பேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சு கற்சலைய அற்புதமான முறையில அவங்க வீட்டுல வைத்து வழிபாடு செய்துட்டு இருக்காங்க. அதன் மூலமா தான் முருகப்பெருமான் இவங்களை தேர்ந்தெடுத்து அவங்க மூலியமா வந்த சந்தனத்தின் மூலமா மாரியப்பன் அண்ணா கைக்கு கிடைக்குது. அதன் மூலமா இவ்வளோ பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. இவ்வளவு அற்புத அதிசயமும் நமக்கு பழனி ஆண்டவர் மூலமா நடந்தாலும் இப்போ பழனியில் இருக்கிறதும் அதே முருகர் தான், திருஆவினன்குடியில இருக்கிறதும் அதே முருகர் தான், நம்ம புது வண்ணாரப்பேட்டையில இருக்கக்கூடிய வெற்றிவேல முருகனும் அதே முருகர் தான். ஆனா இப்போ வெற்றிவேலவன் முருகன் கோவில்ல இருக்கக்கூடிய விசேஷம் என்ன தெரியுமா? இப்போ ஒரு சிலருக்குலாம் நான் தினமுமே முருகன் கோவிலுக்கு நான் போயிட்டு தான் வரேங்க, ஆனா இன்னும் எனக்கான ஒரு விடிவு காலம் பிறக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரே ஒரு முறை நம்ம புது வண்ணாரப்பேட்டையில இருக்கக்கூடிய வெற்றிவேலவன் திருக்கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அங்க போயிட்டு உங்களுடைய வேண்டுதலை சொல்லிட்டு வாங்களேன், நிச்சயமா உங்களுடைய வேண்டுதலுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும். ஏன்னா வெற்றிவேலவனை பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய பேரோட வாழ்க்கையில நிறைய அற்புதங்கள் நடந்துகிட்டு இருக்குங்க. இப்ப அந்த கோவில் திருப்பணி வேலைகளும் நடந்துகிட்டு இருக்கு. கூடிய விரைவில் கும்பாபிஷேகமும் நடக்க போது. இந்த கோவிலை பத்தி தெரிஞ்சதும் நிறைய பேர் உங்களால முடிஞ்ச நன்கொடைகள் எல்லாம் கொடுத்துருக்கிறீங்க, அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னும் கோவில் வேலைகள் வந்து முடிவடையலைங்க. இதுக்கப்புறம் தான் வந்து பெயிண்டிங் அடிக்கிறது, இன்னும் நிறைய அதிகப்படியான வேலைகள் எல்லாமே இருக்குது. அது எல்லாமும் கூட நடந்துக்கிட்டே இருக்குது. இவ்வளவு சக்தியும் வீரியமும் கொண்ட நம்ம வெற்றிவேலவன் திருக்கோவிலுக்கு கட்டாயம் நீங்கள் எல்லாரும் ஒரு முறை வந்து போகணுங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும், இப்போதைக்கு சாமியை வந்து நம்ம அத்திமரத்தில் தான் ஆவாகனம் பண்ணியிருக்கிறாங்க. அத்திமரத்தில் ஆவாகனம் பண்ணியிருக்கும் போதே இவ்வளோ அருளாசி அவர் வந்து புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. இன்னும் நம்ம வந்து கும்பாபிஷேகம்லாம் நடந்துருச்சு அப்படின்னா எவ்வளோ வீரியமிக்க ஒரு சக்தி கொண்ட நம்ம வெற்றிவேலவனாக அங்கே இருப்பார் இல்லையா? இவ்வளவு சிறப்பு மிக்க இந்த திருக்கோவிலை நிர்வாகமும் அழகாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவ்வளோ நற்செயலும் செய்துக்கிட்டு இருக்கா மாரியப்பன் அண்ணாக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லணுங்க. உங்களால் ஆன ஏதாவது நன்கொடைகள் தரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கோவில் திருப்பணி வேலைக்காக வேண்டி தாராளமாக நீங்கள் கொடுக்கலாங்க. ஜிபே நம்பர் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த நம்பருடைய ஐடி வந்து சீனிவாசன் அப்படின்னும் வரும், மோகன்ராஜ் அப்படின்னும் வருங்க. அதனால் நீங்கள் தாராளமாக வந்து நம்பி நீங்கள் இதில் பணம் போட்டு விடலாம்.
முருகனை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கார். வள்ளி தெய்வானி அம்மாவோட அற்புதமான ஒரு காட்சி கொடுக்குறாரு. இங்கே இப்போ நமக்கு வந்து கூடிய விரைவில் கும்பாபிஷேகம் ரொம்ப சிறப்பான முறையில் நடைபெற இருக்குங்க. அந்த கும்பாபிஷேகத்துக்கு கட்டாயம் நீங்கள் எல்லாரும் வந்து இந்த பூஜையில் வந்து கலந்துக்கணும். மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக நினச்சி எல்லாரும் வரணும்னு சொல்லி நான் அன்போடு கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லைங்க, முருகப்பெருமான் அருளாசீர்வாதத்தோட அவர் நமக்கு அனுமதி கொடுத்தாரு அப்படின்னா கட்டாயமாக நம்ம வேல்மாறல் கூட்டு பிரார்த்தனையும் நம்ம புதுவண்ணாரப்பேட்டையில் அமைந்துள்ள வெற்றிவேலவன் திருக்கோவிலில் நடைபெறும் என்பதையும் வந்து அன்போடு தெரிவிச்சுக்கிறேன். இன்றைய பதிவு கண்டிப்பாக முருகன் மீது வைத்துள்ள பக்தியானது இன்னும் ஒரு கணம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த நம்பிக்கை உங்களுக்கும் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ பதிவுக்கு ஒரு லைக் பண்ணி தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளை ஒரு அற்புதமான வீடியோ பதிவோடு வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். வேல்வேல் வெற்றிவேல், வேல்வேல் வெற்றிவேல், சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல்.